அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய வணக்கம். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் 108 சேலஞ்சில் நம்ம இன்னைக்கு டே 19 யூனிட் 2 பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்ல பிலிப் சிட்னுடைய ஒரு சானட் பார்க்குறோம். குறிப்பா பிலிப் சிட்னுடைய ஒரு ஆந்தாலஜி கலெக்ஷன் ஆஃப் சானட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா அதனுடைய முதல் சானட் பார்க்குறோம். யூனிட் 2ல ஷேக்ஸ்பியருடைய சானட் 18 நமக்கு ப்ரிஸ்கிரைப், அதை நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சானட் 18, சானட் 1 இதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக வரும். ஸோ ரெண்டையும் தனியா பிரிச்சு பாருங்க. சானட் 18 அப்படிங்கிறது ஒரு சம்மர் டே கூட ஷால் ஐ கம்பேர் யூ டு அ சம்மர்ஸ் டே, அதுதான் சானட் 18. ஆனா சானட் 1 அப்படிங்கிறது இட்ஸ் அ பியூர் லவ் போயம் ஆஃப் சிட்னி, லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. அது ஒரு ஃபேர் யூத்துக்கு எழுதினது. சானட் 18 அப்படிங்கிறது ஃபேர் யூத்துக்கு அட்ரஸ் பண்ணி எழுதியிருப்பாரு ஷேக்ஸ்பியர். இதுவும் ஷேக்ஸ்பியருடைய சமகாலம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஏர்லியராகவே ஷேக்ஸ்பியரை விட கொஞ்சம் ஏர்லியராகவே பிலிப் சிட்னி எழுதிட்டாரு. ஓகே, இது வந்து தன்னுடைய லேடி லவ்வை தன்னை லவ் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு இந்த கவிதை எழுதுறாரு. இந்த கவிதை மூலமாவது நீ என்ன லவ் பண்ணுவியா அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அஸ்ட்ரஃபல் அண்ட் ஸ்டெல்லா சானட் நம்பர் 1, சானட்னுடைய ஃபர்ஸ்ட் லைன் இதுதான். லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. பிலிப் சிட்னியுடையது. பிலிப் சிட்னி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்துல அல்லது இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல வந்து முதல் கிரிட்டிக் அப்படின்னு நம்ம முதல்ல சொல்லணும். அவர் ஒரு போயட், எஸ்ஐஸ்ட் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னா அன்அஃபிஷியலா நம்ம சிட்னியை தான் சொல்லணும். ட்ரைடன் இஸ் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்பாகவே கிரிட்டிசிசத்தை ஆரம்பித்தவர் இந்த சிட்னி. முதல்ல சிட்னியை பத்தி சில விஷயங்கள் பார்த்துட்டு அப்புறமா அந்த சானட் பார்த்துருவோம். சிட்னி 1554 to 1586, லிட்டில் சீனியர் டு ஷேக்ஸ்பியர். ஓகே, அவர் வந்து 1564, 10 வருடங்கள் பின்பாக தான் ஷேக்ஸ்பியரை பிறந்திருக்கிறாரு. ஓகே, இவர் வந்து ஒரு பொயட், ஒரு அரசியல்வாதி, ஒரு நல்ல ஸ்காலர் அண்ட் சோல்ஜரும் கூட. கென்ட் அப்படிங்கிற இடத்துல இவர் பிறக்கிறாரு. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா ஸ்ட்ரூஸ்பரி அப்படிங்கிற இடத்துல 1572ல செலக்ட் ஆகுறாரு. பிரான்சிஸ் அப்படிங்கிறவங்கள 1583ல மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்டான கிரிவிலி சிட்னியை பத்தி என்ன சொல்றாருன்னா, வயர்சோ எவர் ஹி வெண்ட் ஹி வாஸ் பிலவ்ட் அண்ட் ஒபெய்டு. எங்கு சென்றாலும் அவனுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் அவனுக்கு அங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு அன்பும், அவனை வந்து எல்லாரும் ஒரு பாசம் செலுத்துவாங்க. யார் மேல? சிட்னி மேல. அவருடைய எழுதப்பட்ட ஒர்க் எதுவுமே அவருடைய வாழ்நாள் காலத்துல பப்ளிஷ் ஆனதே கிடையாது. A folio of his work 1598ல வெளிவருது. நம்ம பலமுறை இந்த கேள்வியை கேட்டு நீங்களும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபோலியோ ஆஃப் ஷேக்ஸ்பியர் 1623. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனால் நிறைய பேருக்கு இதை நான் திரும்ப திரும்ப கேட்டு உள்ள மெமரிக்குள்ள கொண்டு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபோலியோ ஆஃப் ஷேக்ஸ்பியர் பப்ளிஷ் இன் த இயர். சரி, இன்னைக்கு இன்னொரு கேள்வி ஷேக்ஸ்பியர்ல இருந்து கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் சானட்ஸ், ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் சானட்ஸ் எந்த வருடம் பப்ளிஷ் ஆச்சுது? யாரால பப்ளிஷ் பண்ணப்பட்டது? அவருடைய வாழ்நாள் டைம்லயே ஷேக்ஸ்பியர் உயிரோட இருக்கும் பொழுதே இந்த சானட்னுடைய கலெக்ஷன் 16 ஒரு ஒரு நம்பர் வரப்போகுது. 16 எதுல பப்ளிஷ் ஆகுது? யார் பப்ளிஷ் பண்ணாங்க? ஸோ இதை ஞாபகம் வச்சுப்போம். சிட்னில 1598ல அவருடைய மறைவுக்கு பின்பு அவருடைய ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பப்ளிஷ் பண்றாங்க. குறிப்பா ஒரு ஃபோலியோ பப்ளிஷ் ஆகுது. அண்ட் இப்படி ஒருத்தங்க இறந்த அப்புறம் அவங்களுடைய ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா போஸ்ட்மஸ்லி பப்ளிஷ்டு. கெட் த டேர்ம் போஸ்ட்மஸ்லி பப்ளிஷ்டு. குறிப்பா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்களை நிறுத்தி சொல்றதுக்கான காரணம், இப்போ 2-3 செஷன்ஸா உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். நான் ரொம்ப நிறுத்தி சொல்றதுக்கான காரணம், ஆஸ்பிரன்ஸ்னுடைய ஃபீட்பேக். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வி ஆர் நியூ டு லிட்ரேச்சர், நாங்க டிஸ்டன்ஸ்ல படிச்சு வந்தவங்க அப்படின்னு ஒவ்வொரு என்கொயரியிலையும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதன் காரணமாகத்தான் நான் நிறுத்தி சொல்றேன். நீங்க ரொம்ப
லிட்ரேச்சர்ல புலமை வாய்ந்தவங்க அப்படின்னா யூ கேன் இன்க்ரீஸ் த ஸ்பீடு. ஓகே, உங்களுக்கு அந்த செட்டிங்ல ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான செட்டிங் இருக்கும். அதை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி கேளுங்க. அண்ட் இவர் வந்து ஒரு அரசியல்வாதின்னு பார்த்தோம். ஒவ்வொரு கவிஞர்களும் அரசவையில நல்ல இடம் பிடிச்சிட்டு கொஞ்ச நாள்ல இவங்களுடைய என்ன சொல்லுவோம் வாய் அதிகம், புலவர்களுக்கான செருக்கு அதிகமாக இருக்கும். அப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னா அரசர் அல்லது அரசியவே எதிர்த்து இல்ல அவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ரேஞ்சுக்கு இவங்க போயிருவாங்க. அதனால கொஞ்ச நாள்லயே இவங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த அரசவையை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஸ்பென்சருக்கு இது நடந்திருக்குது, சிட்னிக்கு அது நடந்திருக்குது. சிட்னி ஒரு ஒரு அது உண்மையானு தெரியாது, ஒரு பேச்சு நடக்குது அந்த இங்கிலாந்துல, அந்த அரசியல் வட்டாரத்துல ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, குயின் எலிசபெத் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு திருமணம் ஆகல. வெர்ஜின் குயின் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னா எலிசபெத்தை நம்ம சொல்லுவோம். அந்த குயின் எலிசபெத் வந்து மேரேஜ் பண்ண போனாங்க. அண்ட் இவங்களுடைய மதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிசபெத், சிட்னி எல்லாம் புரொட்டஸ்டன்ஸ், அதாவது சர்ச் ஆஃப் இங்கிலாந்தை சார்ந்தவர்கள். இப்ப அவங்களுக்கு எதிரிகள் அப்படின்னா கேத்தலிக்ஸ், தாய் மதமான கேத்தலிசம் வந்து அவங்களுக்கு எதிரிகள். அப்ப அந்த கேத்தலிக்ஸ் கூட இவங்க திருமண பந்தம் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பேச்சு, ஒரு ரூமர் நிலவுது. எலிசபெத் தி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா கேத்தலிக் ஒரு டியூக்கான அலன்கென் அப்படிங்கிறவங்க திருமணம் பண்ண போறாங்க. இந்த அலன்கெனை வந்து டியூக் ஆஃப் ஆன்ஜோ அப்படின்னு கூட சொல்றாங்க. அவர் வந்து பிரெஞ்சு நாட்டவர், கேத்தலிக் மதத்தை சார்ந்த ஒரு டியூக். அப்ப இங்கிலாந்தும் பிரெஞ்சும் இணைய போகுது. புரொட்டஸ்டன்ட் குவீனான எலிசபெத் வந்து ஒரு கேத்தலிக் நபரை திருமணம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இவருக்கு பொறுக்கல். அப்புறம் ஒரு லெட்டர் எழுதுறாரு இதை எதிர்த்து. A lengthy brash letter to Queen Elizabeth 1579ல அல்லது 80லேயாக இருக்கலாம். எனக்கு இந்த திருமணம் பிடிக்கல. நீங்க எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு ஆளு, நீங்களே போய் கேத்தலிக்க திருமணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னு ஃபைட் அங்கதான் ஆரம்பிக்குது. அந்த மேரேஜ் எதுக்காக அப்படி ஒரு ஒரு செட்டிங் கிரியேட் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் பந்தத்திற்காக. நம்ம சங்க காலங்கள்ல படிச்சிருப்போம். சோழர்கள் வந்து பல்லவர்களுக்கு கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அதாவது அந்த திருமணங்கள் ராஜராஜ சோழனுடைய கதை படிக்கும்போது தெரியும். ஒரு குறுநில மன்னனுக்கு தன்னுடைய மகளை வந்து திருமணம் பண்ணி கொடுப்பார். அதை வந்து அந்த ஒரு அரசியல் கனெக்டிங், அந்த நாடும் நம்ம கூட வந்துரும் அப்படிங்கிற திங்கிங்ல தான் சண்டை இல்லாம போகும். ஜூலியஸ் சீசர் அண்ட் ஆண்டனியன் கிளியோபட்ராலையும் ரோம்லயுமே இது நடக்கும். ஒரு அரசியல் காரணத்துக்காக திருமணம் பண்ணி கொடுக்கிறது அப்படிங்கிறது. சோ இதை தலைவர் எதிர்க்கிறாரு, பிலிப் சிட்னி எதிர்க்கிறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா சிட்னி எதிர்த்தத எட்வர்ட் டி வோ, 17th ஏர்ல் ஆஃப் ஆக்ஸ்போர்டு, ஆக்ஸ்போர்டு நகரத்தினுடைய 17வது ஏர்ல் அப்படிங்கிற பதவியை கொண்டிருக்கக்கூடிய எட்வர்ட் அப்படிங்கிறவரு இதை சப்போர்ட் பண்றாரு. அப்ப சிட்னிக்கும் எட்வர்டுக்கும் ஒரு மோதல். 2 பேருமே அரசவையில இருக்கிறாங்க. சிட்னியை விட எட்வர்டுடைய கை ஓங்கி இருக்குது. அப்ப எட்வர்ட் என்ன பண்ணியிருப்பான், சிட்னியை பத்தி இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையும் குயின் எலிசபெத் சொல்லியிருப்பான். என்ன ஆகுது பாருங்க, இந்த கான்ஃபிளிக்ட், இந்த டென்னிஸ் கோர்ட் இன்சிடென்ட் அப்படிங்கிறது ஹிஸ்டரியில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த டென்னிஸ் கோர்ட் இன்சிடென்டோட தலைவருக்கு அரசவையில இருந்த அந்த மவுஸ் குறைஞ்சு வெளியே வர்றாரு. ஒரு டென்னிஸ் கோர்ட் குவாரல் 1579ல ஏற்படுது. இதுல இந்த எட்வர்டு அவர் தான் ஆக்ஸ்போர்டுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்ஸ்போர்டு இன்சல்டட் சிட்னி. அவர் என்னன்னு சொல்றாருன்னா, நீ ஒரு பப்பி, உனக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. நாங்க 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சு அரசாங்கங்களை இணைச்சு மக்களை நல்வழிப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா நீ அதுல முட்டுக்கட்டை போடுற. ஃபைன். சிட்னிக்கு கோவம் வந்துடுச்சது, ஆக்ஸ்போர்ட சண்டைக்கு கூப்பிடுறாரு. இந்த சண்டை நடக்கக்கூடிய அந்த டைம்ல குயின் எலிசபெத் வந்துடுறாங்க. லூசு பயிர்களா, சண்டையை நிறுத்துங்க, நான் ஒரு பயலையும் கல்யாணம் பண்ணல அப்படின்னு அந்த சண்டையை விலக்கி விட்டுறாங்க. பட் இதுக்கப்புறம் சிட்னியுடைய பேரு அங்க கெட்டு போயிருது. ஸோ அந்த டேமேஜ் ஆகி அவருடைய அந்த ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து தலைவர் கீழே இறக்கி விடப்படுறாரு. தேவையில்லாம ஒரு புதிய சண்டையை கிரியேட் பண்ணி எலிசபெத்தினுடைய பேரை நாரடிச்சதுனால பிலிப் சிட்னியை இறக்கி விட்டுறாங்க. ஸோ இப்படிங்கிற ஒரு பெரிய இன்சிடென்ட் இல்லைங்களா, இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எலிசபெத் அம்மாக்கும் பிலிப் சிட்னிக்கும் நடந்த ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம். அடுத்தது பிலிப் சிட்னியை பத்தி ஒரு நிறைய முறை நெட் எக்ஸாமினேஷன்ல கேட்ட கேள்விங்க இது, சரியா? இவர் எந்த இடத்துல ஃபைட் பண்ணி அவருடைய அந்த
டெத் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. அந்த போர் இதுலயே இறந்து போக மாட்டாரு. பட் அந்த போர் தான் அவருடைய இறப்புக்கு காரணம். பேட்டில் ஆஃப் செட்பென் அப்படிங்கிற ஒரு போர்ல பிலிப் சிட்னி ஈடுபடுறாரு 1586ல. அதுக்கு அவருடைய அந்த கால் பகுதி, தொடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தொடை பகுதியில அவர் ரொம்ப ஊண்டாயிடுச்சுது. அந்த ஊண்டுனாலேயே 1 மாத காலத்திலேயே அவர் இறந்து போயிடுறார். சரி, இதுல என்ன சார் ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த லெஜெண்டரி ஆக்ட் ஆஃப் ஜுவல்லரி நான் கொடுத்திருக்க ஹெட்டிங் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜுவல்லரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வீரன். அந்த வீரனுடைய குணாதிசயம். அவன் வந்து வீரத்தன்மையும் நிக்கணும், கொடைத்தன்மையிலயும் இருக்கணும், மற்றவங்களையும் பாதுகாக்கணும், உயிர்கள வந்து மதிக்கணும். உயிர்கள தான் கொல்லப் போறான். பட் தன்னுடைய உயிர், தன்னுடைய நாட்டு மக்களுடைய உயிரையும் அவன் வந்து பாதுகாக்கணும் இல்லைங்களா? அதுதான் அந்த லெஜெண்டரி ஆக்ட். காயப்பட்டு கீழ விழுந்துட்டாரு. அப்ப எல்லா சோல்ஜர்ஸ் இவர் கொஞ்சம் பெரிய சோல்ஜர் இல்லைங்களா? அரசவையில பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர். அதனால உடனடியா அவருக்கு தண்ணி கொண்டு போறாய்ங்க, குடிக்கிறதுக்கு. உடனடியா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்கத்துல இன்னொரு சோல்ஜர் பார்க்குறாங்க. என்ன பாருங்க, இவருக்கு தண்ணி குடுக்குறாங்க. பக்கத்துல ஒரு சோல்ஜர் இவர விட ரொம்ப காயப்பட்டு இருக்கிறான். உடனடியா அவர் சொன்ன வார்த்தை பாருங்க. "யுவர் நெசசிட்டி இஸ் கிரேட்டர் தேன் மைன்." இந்த தண்ணீர் உனக்கு தான் ரொம்ப முக்கியம். என்ன விட அது உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நீங்க நம்மளுடைய லைஃப்ல எங்க வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த ஃபியூனரல் பிலிப் சிட்னி இறந்து போயிறாரு. அவருடைய ஃபியூனரல் நடக்குது. ஸோ இவ்வளவு ஒரு 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 கருணை கொண்ட, இவ்வளவு ஒரு பெரிய மனப்பான்மை இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர அந்த மக்கள் என்ன கொண்டாடுறாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்களாம். "ஃபேர்வெல் த வொர்த்தியஸ்ட் நைட் தட் லிவ்ட்." மிக சிறந்த வீரனே, உனக்கு நாங்க பிரியா விடை குடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இது வந்து சிட்னிய பொறுத்து ஒரு கேள்வி எப்பவும் வச்சுட்டு இருப்பாங்க. தென் சிட்னியோடைய இந்த பப்ளிகேஷனுக்கு காரணம் யாருன்னா, அவங்களுடைய சகோதரி மேரி. ஓகே. சிட்னியோடைய தங்கச்சி தான் இவங்க. ஹென்றி ஹெர்பர்ட் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க திருமணம் பண்ணி கொடுக்கப்படுறாங்க. இந்த ஹென்றி ஹெர்பர்ட்னுடைய பதவி, அவர் எந்த பொசிஷன்ல இருக்கார்ன்னா, ஏர்ல் ஆஃப் பெம்ப்ரோக். பெம்ப்ரோக் அப்படிங்கிற இடத்தினுடைய ஏர்லாக இருக்கிறாரு. இந்த மேரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டர், டிரான்ஸ்லேட்டர். அதே மாரி ஹென்றி ஹெர்பர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்டர், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் லிட்ரரி பேட்ரன் ஆஃப் அ சிட்னி. சிட்னிக்கு கொஞ்சம் காசு குடுத்து ஸ்பான்சர் எல்லாம் பண்றது ஹென்றி ஹெர்பர்ட். இப்ப மேரியும் எழுதுவாங்க, ஹென்றி ஹெர்பர்ட்டும் எழுதுவாங்க. ஹென்றி ஹெர்பர்ட் ஸ்பான்சரும் பண்ணுவாரு. சிட்னி தன்னுடைய அர்கடியா 1580ல வரக்கூடிய அந்த ஒர்க்க தன்னுடைய சிஸ்டரான மேரிக்கு டெடிகேட் பண்றாங்க. சிட்னி வந்து அந்த அரசவையினுடைய அந்த பிடியெல்லாம் விட்ட உடனேயே கோவம் வந்து என்ன பண்ணிருவாருன்னா, அந்த எழுதின ஆர்கடியாவ எரிச்சு புடுவாரு. அப்புறம் சிட்னி இறந்த அப்புறம் மேரி அந்த ஆர்கடியாவ ரீவொர்க் பண்ணி, இன்னைக்கு நம்ம ஆர்கேடியா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒர்க்கு இதுதாங்க. சரியா? மேரி எழுதின ஒர்க் த கவுண்டர்ஸ் ஆஃப் பெம்ப்ரோக்ஸ் ஆர்கேடியா. அந்த புக்கினுடைய டைட்டில் அப்படியே குடுத்திருக்கேன். ரிட்டன் பை சர் பிலிப் சிட்னின்னு குடுத்திருக்காங்க. பட் இத ரீவொர்க் பண்ணது யாரு? மேரி. ஸ்பான்சர் பண்ணது ஹென்றி ஹெர்பர்ட். ஸோ அன்னைக்கு இது 1580ல ஆர்கேடியா முதல்ல வந்திருக்குது. அந்த ரீவொர்க் பார்த்தீங்கன்னா 1590ல வெளிவந்திருக்குது. நமக்கு இந்த இயர் மட்டும் போதுங்க. 1580 மட்டும் போதும். அண்ட் ஸ்பென்சரும் சிட்னியும் ரொம்ப இணைந்த நண்பர்கள். ஸ்பென்சர் வந்து தன்னுடைய ஒரு எலிஜி அஸ்ட்ரஃபல் அப்படிங்கிற எலிஜில சிட்னிய பத்தி பேசியிருக்காரு. அந்த எலிஜி வந்து யாருக்கு அப்படி எழுதப்பட்டதுன்னா, பிலிப் சிட்னிக்கு எழுதப்பட்ட எலிஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்ட்ரஃபல் அப்படிங்கிறது. அண்ட் ஸ்பென்சர் தன்னுடைய ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் அவருடைய முதல் ஒர்க்குங்க. அவருடைய முதல் ஒர்க் அத வந்து இப்ப ஹெல் பார்க்கும்போது கூட நம்ம பார்த்தோம். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர் 12 பார்ட்ஸ் இருக்கும். 12 மாதங்களையும் பிரிச்சு எழுதியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர் என்னங்க? ஒரு விமன் கேரக்டர், ஒரு மென் கேரக்டர். யாரெல்லாம்? ஒரு விமன் கேரக்டர் ஆர் அப்படிங்கிற ஸ்பெல்லிங்ல ஆரம்பிப்பாங்க. அந்த மென் கேரக்டர் சி அப்படிங்கிற ஸ்பெல்லிங்ல ஆரம்பிக்கும். ரைட் டூ ஆன்சர். ஷெப்பர்ட்ஸ் கேலண்டர்னுடைய அந்த முக்கிய கதாபாத்திரங்கள். அதையும் சிட்னிக்கு டெடிகேட் பண்றாரு. தென் 1591 வாட்டர்லே அப்படிங்கிற ரைட்டர் என்ன பண்றாருன்னா, ஒரு கரெக்ஷன் போடுறாரு பாருங்க. போயம்ஸ் ஆன் சர் பிலிப் சிட்னி அப்படிங்கிற ஒர்க்க எழுதுறாரு. ஸோ இந்த வாட்டர்லே, ஸ்பென்சர், அப்புறம் பெம்ப்ரோக், மேரி இதெல்லாம் சிட்னி கூட நம்ம ரிலேட் பண்ணக்கூடிய நேம்ஸ்.
அண்ட் சிட்னியோடைய ஒரு பிரம்மாண்ட படைப்பு. சிட்னி இன்னைக்கும் இந்த ஒரு ஒர்க்குக்காக தான் நினைவு கூறப்பட்டுட்டு இருக்காரு நம்ம கிட்ட. அவர் எழுதின ஒர்க் பாருங்க, த டிஃபென்ஸ் ஆஃப் பொயசி. இதுதான் அதனுடைய ஒரிஜினல் டைட்டில். டிஃபென்ஸ் ஆஃப் பொயசி 1595. பின்னால அதனுடைய டைட்டில் மாற்றப்படுது, அப்பாலஜி ஃபார் பொயட்ரி அப்படின்னு மாற்றப்படுது. ஏன் இவ்வளோ டீட்டெயிலிங்கா நம்ம சிட்னியை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, உங்களுக்கு கிரிட்டிசிசம்னு ஒரு யூனிட் இருக்குது இல்லைங்களா? அதுல கண்டிப்பா சிட்னி பத்தி கேள்வி வைப்பாங்க. ஸோ நீங்க இங்க இதை கவர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்க அது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, இது 1579 அல்லது 80ல எழுதப்பட்டிருக்கலாம். ஆனா அவர் இறந்த அப்புறம் போஸ்ட்மஸ்லி 1595ல அது வெளிவருது. ஓகே, இது எதற்கான ஒரு டிஃபென்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு ரிப்ளைன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அந்த காலத்துல ஸ்டீஃபன் காசன் அப்படின்னு ஒரு பிளே ரைட் இருந்தாரு. அவர் திடீர்னு ஒரு ஒர்க் எழுதுறாரு. அந்த ஒர்க்கினுடைய பேர் பாத்தீங்கன்னா த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதுறாரு. அதுல இங்கிலீஷ் பொயட்ரிய, இங்கிலீஷ் ஸ்டேஜ் அட்டாக் பண்றாரு. ஆங்கில இலக்கியங்களை, குறிப்பாக கவிதைகளை அட்டாக் பண்றாரு. கவிதை வந்து பொய்களினுடைய பிறப்பிடம்ட்டார். கவிஞர்கள் எல்லாம் பொய்யர்கள் அப்படின்ட்டார். ஓகே, ஸோ அது எப்போ வெளிவருது? 1579 ஸ்டீஃபன் காசனுடைய ஸ்கூல் ஆஃப் அபியூஸ். 1595ல அப்பாலஜி ஃபார் பொயட்ரி. காசன் என்ன பண்ணிட்டாருன்னு அந்த ஒர்க்கை எழுதி கடைசி ஒரு லைன் வச்சுட்டாரு. இட் வாஸ் டெடிகேட்டட் டு பிலிப் சிட்னி. சும்மாக்காச்சும் விட்டுருந்தாலும் அது ஓகேவா இருந்திருக்கும். பட் என்ன பண்ணிட்டாரு, சும்மா இருந்தவன வம்புக்கு இழுக்கிறார் சிட்னிய. சிட்னி என்ன பண்ணுவாரு, என்னுடைய ஆங்கில இலக்கியத்துக்கு ஒரு இழுக்கா, அதை பத்தி தப்பா ஒருத்தன் எழுதியிருக்கிறானா, இந்தா பிடிச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு ரிப்ளை, ஒரு டிஃபென்ஸ், டிஃபென்ஸ் ஆஃப் பொயசி. இந்த டிஃபென்ஸ் ஆஃப் பொயசிய தழுவி பின்னால ரொமான்டிக் டைம்ல, ரொமான்டிக் ஏஜ்ல பிபி ஷெல்லி அ டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி அப்படின்னு எழுதுறாரு. அ டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி ஸ்பெல்லிங்கை வச்சு உங்களுக்கு கேள்வி வரும் பாருங்க. இது பொயசி அல்லது அப்பாலஜி ஃபார் பொயட்ரி. இது டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி, POETRY. ஓகே, கொஞ்சம் ஒரு மாடர்னைசேஷன் ஆஃப் லாங்குவேஜ் வந்துடுச்சு. சரிங்க, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஸ்டடி ஆஃப் பொயட்ரி ரிட்டன் பை, ஸ்டடி ஆஃப் பொயட்ரி அது இன்னும் கொஞ்சம் ஷெல்லிக்கு அப்புறம் எழுதப்பட்டது. அது யார் எழுதுனா? இந்த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்ல ஸ்டீஃபன் காசன் என்ன சொன்னாரு? இந்த இச் அப்படிங்கிறது பொயட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அழகாக எழுதி வச்சுக்கோங்க. கிரிட்டிசிசத்துக்கும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். பொயட்ரி இஸ் த மதர் ஆஃப் லைஸ். கவிதை வந்து பொய்களினுடைய பிறப்பிடம். இட் இஸ் அ நர்ஸ் ஆஃப் அபியூஸ். எல்லாரையும் நாசப்படுத்திடும். இன்ஃபெக்டிங் அஸ் வித் மெனி பெஸ்டிலண்ட் டிசையர்ஸ். தேவையில்லாத ஆசாபாசங்களை எல்லாம் வளர்த்து பொய்யான வாழ்க்கையை நம்மளை வாழ வைக்கும் இல்லைங்களா? ஒரு கவிதை எழுதுறாங்க, என்ன எழுதுறாங்க? காதல் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம், வானின் நீளம் கொண்டு வா, பேனா மையோ தீந்துடும். என்ன இதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்குதுங்களா? அப்ப நம்ம மனசுக்கு தோணும், இதெல்லாம் பொய் தான். பட் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இது எந்த தீங்கும் விளைவிக்காது. நம்மளுடைய காதலினுடைய அந்த ஒரு உச்சத்தை சொல்றதுக்கு, எவ்வளவு பாசம் நான் வச்சிருக்கிறேன் உன் மேல அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் அதை பயன்படுத்துறாங்க. பட் இது எல்லாத்தையும் அவர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. இதெல்லாம் தப்புன்றாரு யாரு? ஸ்டீஃபன் கால்டன். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வைக்கிறாரு. பிளாட்டோ had banished poets from his ideal republic. இந்த பிளாட்டோ அப்படிங்கிற அந்த பிலாசபர், கிரீக் பிலாசபர், அரிஸ்டாட்டிலுடைய டீச்சர், எந்த கவிஞர்களையும் தன்னுடைய ரிப்பப்ளிக்குள்ள அலோவ் பண்ணல. தன்னுடைய ஒர்க்குக்குள்ள நீங்களும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லவே இல்லையா. ஏன்னா அன்னைக்கு இருந்த போயட்ஸ் வந்து தெய்வங்களை பத்தி கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சாங்க. தெய்வங்களை சாதாரண ஒரு கதாபாத்திரமா ஆக்கி ஒரு ரீரைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது பிளாட்டோக்கு பிடிக்கல. தென் ஸ்டீஃபன் காசன் சொல்லக்கூடிய 4வது சார்ஜ் தப்பு பொயட்ரிக்கு மேல என்னன்னா, தேர் மே பி மெனி அதர் ஃப்ரூட்ஃபுல் நாலேஜஸ் a man might better spend his time in them. நிறைய இருக்குதுப்பா, படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதை போய் ஏதாவது ஒண்ண படி. பிலாசபி இருக்கு, ஹிஸ்டரி இருக்கு, அந்த மாதிரி மேக்ஸ் இருக்குது, ஏதாவது ஒண்ண போய் படி. பொயட்ரியில உன்னுடைய நாட்களை வேஸ்ட் பண்ணாத அப்படின்ட்டார். இப்போ சிட்னி கொடுக்கக்கூடிய ரிப்ளை அதுக்கு, ஒரு பொயட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பொய்யோ ஒரு 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 ஆர்டிபிஷியல் டேஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு போறது கிடையாது. த எய்ம் ஆஃப் அ பொயட்ரி இஸ் டீச் அண்ட் டிலைட். இந்த வார்த்தையை பிடிச்சுக்கங்க. ஓகே, ஒரு கவிதை அப்படிங்கிறது நமக்கு கற்றுத்தரும், நம்மளை நன்னெறிப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும்.
அந்த 4 சார்ஜுக்கும் இவர் ரிப்ளை கொடுக்குறாரு. poetry இஸ் லாங் லாஸ்டிங். இது அழியவே அழியாது. பிகின்ஸ் ஃபர்ஸ்ட், லாஸ்ட் லாங்கஸ்ட். ஒரு வாட்டி ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது பாட்டு போயிட்டு இருக்கும். அது அழிவில்லாதது. திருக்குறள் இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? poetry இஸ் an art ஆஃப் இமிடேஷன். இது வந்து பொய்யெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் இமிடேட் பண்றோம். நான் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதைத்தான் நாங்க இமிடேட் பண்ணிட்டு இருக்கோம். poetry இஸ் ஸ்பியரிங் பிக்சர். பேசும் படம். அண்ட் இட்ஸ் எண்ட் இஸ் டு டீச் அண்ட் டெலைட். அதனுடைய கடைசி இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கற்பனைகளை சொன்னாலும் டீச் அண்ட் டிலைட் அதுதான் அதனுடைய ஏமாக இருக்குது. poetry flourishes in all countries, in all ages. நீங்க இப்ப ஹோமனுடைய இலியட் அண்ட் ஒடிசி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அங்க இருந்துமே poetry தான் இருக்குது. டிராமா இல்லாத ஒரு எப்பிக்னு நீங்க சொன்னாலும் அதுலயுமே கவிதை நடையில தான் அது எழுதப்பட்டிருக்குது. அப்புறம் சொல்றாரு ஃபைனலா எந்த poetry ரொம்ப நல்லா இருக்கும்னா எப்பிக். எப்பிக் இஸ் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் அக்காம்ப்ளிஷ்டு கைண்ட் ஆஃப் poetryன்னு சொல்லி முடிக்கிறார். இது அவருடைய எக்ஸாக்ட் லைன். சீஃப் ஃபங்க்ஷன் இஸ் டீச் அண்ட் டிலைட். அவ்வளவுதாங்க. ரைட். 3 டைப் ஆஃப் poetryயை பத்தி இந்த அப்பாலஜி ஃபார் poetryல சொல்றாரு. ரிலிஜியஸ் poetry, philosophical poetry, poetry is an imaginative treatment of art and nature. இந்த 3வது வகை தான் நாம எல்லாம் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. நம்ம வந்து பஜனை பாடல்கள், அதில் தெய்வ பாடல்கள் பாடுவோம், தத்துவ பாடல்கள் பாடுவோம். பட் ஒரு கற்பனை நிறைந்து ஒரு இப்போ ஒரு அழகா ஒரு ரிதம்னு ஒரு படம்ங்க. ரிதம்னு ஒரு படம். அதுல ஈகோ ஃபெமினிசம் சார்ந்த ஒரு பாடல் இருக்கு. தீம் தனனா தீம் தனனான்னு அந்த பாடல் ஆரம்பிக்குங்க. ஒரு நீரோடைகள் அல்லது கடல் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி ஒரு பெண்ணையும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த வரியை அதுல எக்ஸாக்டா போய் பாருங்க. நடந்தால் ஆறு, விழுந்தால் அருவி, நின்றால் கடல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு லைன். இங்க சமைந்தால் குமரி, மணந்தால் மனைவி, பெற்றால் தாய். எவ்வளவு பெரிய கம்பேரிசன் இல்லைங்களா? அப்போ இயற்கையும் பெண்ணும் ஒன்று அப்படிங்கறத அந்த கவிஞன் அழகா அந்த இதுல சொல்லி முடிச்சிட்டான். ஜஸ்ட் லிசன். அந்த வரிகள் முழுக்கையும் பாடல் முழுக்கையும் கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் பண்ண முடியும். ஸோ இது வந்து லிட்ரேச்சர் அண்ட் பொயட்ரியினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. தென் இந்த 3 கைண்ட்ஸ் ஆஃப் பொயட்ரியை இன்னும் சப்டிவைடட் பண்ணலான்னு போறாரு. ஹெரோயிக், லிரிக், ட்ராஜிக், காமிக், சட்டேரிக், அயம்பிக், எலிஜியாக், பாஸ்டோரல், இன்னும் நிறைய. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோமா? இப்படி ஒரு பொயட்ரிங்கிறத நீ சாதாரணமா மதர் ஆஃப் லைஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்ட. எவ்வளவு வகைகள் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. சரியா? பப்ளிக் ஈவெண்டா அதை செலிப்ரேட் பண்றதுக்கு எங்கள்கிட்ட ஓடு இருக்குது. இசையுடன் கலந்து பாடுறதுக்கு லிரிக் இருக்குது. ஒரு வெற்றியாளனுடைய வெற்றியை செலிப்ரேட் பண்றதுக்கு ஹீரோயிக் இருக்குது. ஒருத்தனுக்கு சோசியல் மேட்டரை வந்து கன்வே பண்ணணும், ஆனா ஹார்ஷா சொல்லக்கூடாது அப்படின்னா சட்டையர் இருக்குது. ஒரு சோகத்தை ஷேர் பண்ணணும், டெத் ஆகி போச்சுது, எலிஜி இருக்குது எங்க கிட்ட. ஒரு பண்ணை, கிராமம் இது சார்ந்தது சொல்லணும் அப்படின்னா பாஸ்டோரல் இருக்குது. எவ்வளவு வச்சிருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க்கை முடிப்பார். சரி, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட பாடம் ரொம்ப சின்னது தாங்க. பட் அந்த ரைட்டர் அவரை பத்தின கண்டென்ட் ரொம்ப அதிகம். ஸோ அஸ்ட்ரஃபில் அண்ட் ஸ்டெல்லா இதுவும் அவருடைய ஒரு மேஜரான ஒர்க்கு. இதை பத்தி சில வார்த்தைகள் பார்த்துட்டு சானட்டுக்குள்ள போயிருவோம். அஸ்ட்ரஃபில் அண்ட் ஸ்டெல்லா 1591ல பப்ளிஷ் ஆகுது. இதுவும் போஸ்ட்மஸ்லி பப்ளிஷ் ஆகுது. 1582க்கு பக்கத்துல இது எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த அஸ்ட்ரஃபில் அண்ட் ஸ்டெல்லால இருக்கக்கூடிய முதல் சானட் நம்ம இன்னைக்கு பாக்குறது. ஓகே, இன்னைக்கு பாக்குறது ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சானட்டா நம்ம பாக்குறோம். சானட் 1 அப்படிங்கிறது. இதெல்லாம் யாரை தழுவி யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணினா பெட்ரார்க் தான். ஷேக்ஸ்பியருமே பெட்ரார்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறார். பெட்ரார்க் இட்டாலியன்ல இருந்து இதை கொடுப்பாரு. இங்கிலாந்துல வயாட் அண்ட் சரே, மீண்டும் சொல்றேன், WYATT, வயாட் அண்ட் சரே, SURREY. இது சரே 2 பேரும் தான் இங்கிலாந்துல அதை ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. அதே பேட்டர்ன்ல தான் இங்க சிட்னியோடைய சானட்டும் இருக்க போகுது. இந்த அஸ்ட்ரஃபில் அண்ட் ஸ்டெல்லால மொத்தம் 108 சானட்ஸ். நமக்கு 108 சேலஞ்ச் மாதிரி இவர் 108 சானட்ஸ் பண்ணியிருக்கிறாரு. 11 பாடல்களும் இந்த கலெக்ஷனுக்குள்ள இருக்குது. சரி, இதுல ஓப்பன் கேள்வி என்ன வைக்கலாம் அப்படின்னா இந்த டைட்டில் இருந்தே கேள்வி எடுக்கலாம். அஸ்ட்ரஃபில்னா யாரு, ஸ்டெல்லானா என்ன, மீனிங் என்னன்னு கேட்டுடலாம். சரிங்களா? கிரீக்ல அஸ்ட்ரஃபில் அப்படின்னா ஸ்டார் லவர் அப்படின்னு அர்த்தம். அஸ்ட்ரஃபில்னா ஸ்டார் லவர். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸ்டெல்லானா ஸ்டார்னு அர்த்தம். சிட்னி அஸ்ட்ரோஃபில், சிட்னியோடைய லவ்வர் தான் ஸ்டெல்லா. சரி, லாட்டின்ல ஸ்டெல்லானா ஸ்டார். ஸோ கிரீக்கையும் லாட்டினையும் மிக்ஸ் பண்ணி தான் தலைவர் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு.
அஸ்ட்ரஃபல் இது சிட்னியை குறிக்குது. ஸ்டெல்லா அந்த லவ்வரை குறிக்குது. அந்த லவ்வருடைய பேரு லேடி பெனிலோப். லேடி பெனிலோப் டெவரெக்ஸ். இதுதான் முழு பேர். லேடி பெனிலோப் டெவரெக்ஸ். பின்னால அந்த அம்மாவுடைய பேர் எப்படி மாறுதுன்னா, லேடி ரிச்ன்னு மாறுது. ஏன் சார் லேடி சிட்னின்னு தானே மாறி இருக்கணும். பாவம் இவங்களுடைய காதல் கைகூடல. சிட்னிக்கும் அந்த பெனிலோப்க்கும் இருந்த அந்த அன்பு கைகூடலை, திருமணமாக மாறல. பெனிலோப் பின்னால ரிச் அப்படிங்கிற ஒரு ஆளை மணக்குறாங்க. அதனால அவங்களுடைய பேரு லேடி ரிச் அப்படின்னு மாற்றப்படுது. பாருங்க. சிட்னி பெனிலோப்ப மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அந்த பெனிலோப் யாருன்னா, டாட்டர் ஆஃப் வால்டர் டெவரெக்ஸ். ஒரு பெரிய குடும்பம். ஏர்ல் ஆஃப் எசெக்ஸ்னுடைய பொண்ணு அவங்க. சிட்னி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மண்டைய போட்டுடுறாரு மேரேஜுக்கு முன்னாடியே. அதனால பெனிலோப் வந்து லார்ட் ரிச் அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணனால லேடி ரிச் அப்படின்னு அவங்களுடைய பேரை மாத்திட்டாங்க. பட் சிட்னி அந்த எழுதின டைம்ல, அந்த ஒர்க்கை எழுதின டைம்ல அந்த அஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா அப்படிங்கிற டைட்டில் கொடுத்து அதை யாருக்கு டெடிகேட் பண்ணிட்டாரு? பெனிலோப் டெவரெக்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எதுக்காக இந்த கண்டென்ட் நமக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த கேள்வி ஈஸியா வச்சிடலாம் இல்லைங்களா? இந்த ஒர்க் யாருக்கு டெடிகேட் பண்ணப்பட்டது அப்படின்னா, பெனிலோப் டெவரெக்ஸ். இந்த டெவரெக்ஸ் அப்படிங்கிறது அவங்க அப்பா, பெனிலோப்னுடைய அப்பா. இது யாரால பிரிண்ட் பண்ணப்பட்டது? பப்ளிஷர் யாருன்னா தாமஸ் நியூமேன் 1591ல பப்ளிஷ் பண்றாரு. இந்த 1951ல பிரிண்ட் பண்ணப்படுது தாமஸ் நியூமேன்ல. இதுல ஒரு ப்ரிஃபேஸும் வச்சிருக்காங்க. சாரி, ஐ எம் நாட் கன்ஃபியூசிங் யூ. சாரிப்பா, அதை நான் எடிட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். பட் எடிட் பண்ண முடியல. ஸோ இதை மாத்திக்கங்க. தாமஸ் நியூமேனால 1591ல தான் இது பப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஓகே, நான் தான் டைப்பிங்ல மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை எடிட் பண்ணிக்கங்க. 1591 சரிங்களா? தப்பா எழுதிடாதீங்க. 1591 ஓகே. ஸோ இதுக்கு ஒரு ப்ரிஃபேஸும் கொடுக்கப்படுது தாமஸ் நேஷ் அப்படிங்கிறவரால. நம்ம ஏற்கனவே இந்த டிரைடனுடைய ஒரு கிரிட்டிசிசம் கேள்வி பார்த்தோம். ப்ரிஃபேஸை வச்சு தான் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுலயும் கேள்வி அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ 1591ல வெளிவந்த அஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லாக்கு யாரு ப்ரிஃபேஸ் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமஸ் நேஷ். இந்த எடிஷன்ல சிட்னியுடைய 10 பாடல்கள் அடங்கி இருக்குது. அண்ட் ஒரு ப்ரிஃபேஸும் கூட. இந்த அந்த 1591ல வந்த அந்த எடிஷன்ல வேற சில ஆட்களுடைய பாடல்களும் இன்க்ளூட் ஆயிருக்குது. யாரெல்லாம்? கேம்பியன், சாமுவேல் டேனியல் அண்ட் ஏர்ல் ஆஃப் ஆக்ஸ்போர்ட். இப்படி ஏர்ல் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா? இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே அது கூட இன்க்ளூட் ஆகி, இவருடைய ரைவல், சிட்னியுடைய ஒரு ரைவல்னு சொல்லலாம் ஏர்ல் ஆஃப் ஆக்ஸ்போர்ட். சரி, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்ட்டை முடிச்சுட்டு ரொம்ப டீடைல்டான இன்ட்ரோ பார்த்துட்டோம், போதும்னு நினைக்கிறாரு. சரிங்களா? மோர் தென் எனஃப் பார்த்துட்டோம். இப்போ போயட்ரிக்குள்ள வந்துருவோம். எந்த அளவுக்கு இன்ட்ரோ பார்ட்ல ஒரு 50% கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ, அதே அளவுக்கு 50% ஒர்க்லயும் வர்றதுக்கு வாய்ப்பு. லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. நீங்க எந்த ஒரு கவிதையை எடுத்துக்கிட்டீங்கனாலும், இந்த கவிதையில எந்த மாதிரி கேள்வி வைக்கலாம்னா, முதல் கேள்வி அதனுடைய ஓப்பனிங் லைன், ஃபினிஷிங் லைன். ஓப்பனிங் லைன் தந்துட்டு, இது எந்த ஒர்க்ல இருந்து யாருடைய லைன் அப்படின்னு கேட்கலாம். கடைசி லைன் தந்துட்டும் கேட்கலாம். அண்ட் நியூ வெக்காபுலரி உள்ள இருக்குதுன்னா, இந்த வெக்காபுலரிக்கான மீனிங். ஏன்னா அந்த சமயத்துல, அந்த கான்டெக்ட்ல அது என்ன மீனிங் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். மந்த், ஏதாவது மந்த்னுடைய பேரு மே, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு இருந்ததுன்னா அதை கேள்வியா வைப்பாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை கேள்வியா வைப்பாங்க. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரைமிங் வார்த்தை, கடைசி வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அந்த ரைமிங் ஸ்கீமை வச்சு 4 லைன் தருவான், ஒரு லைனுடைய எண்டை காணாது. அப்ப அந்த ரைமிங்கை வச்சு நீங்க அந்த வார்த்தைகளை ஆப்ஷன்ல இருந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பொயட்டிக்ல வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரி, நம்ம இப்ப போயிருவோம். இல்ல அனாலிசிஸ்ல அந்த திமேட்டிக்கலா ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த போயம் என்ன தீம்ல எழுதப்பட்டிருக்குது? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது ஒரு காதல் காதல் கடிதம் மாதிரி. ஒரு காதலிய தம் பக்கம் இழுக்கிறதுக்கு, நான் இப்படியெல்லாம் பண்ணா நீ என்கிட்ட வந்துருவியா? அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி வச்சிருக்கிறாரு. போயத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். லவ்விங் இன் ட்ரூத் அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டு ஷோ. என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என்னுடைய காதலை உங்ககிட்ட காணிக்கணும். அதுவும் என்னது? உண்மையான காதல். லவ்விங் இன் ட்ரூத்த வந்து அப்படியே மாத்துவீங்க. ட்ரூ லவ். அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ்.
நான் என்ன பண்றேன்னா, என்னுடைய அ நான் கட்டாயப்படுத்தப்படுறேன். ஏன்னா, நீ என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்கிற. நான் லவ் பண்றேன்னு உன்கிட்ட சொல்றேன். நீ என்ன வந்து ஏத்துக்க மாட்டேங்கிற. ஸோ அந்த ஃபெயின் அப்படிங்கிறதுக்கான மீனிங் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் எங்கேயாவது நம்மளுடைய கிளாஸஸ்ல இருந்ததுன்னா, அது நான் உங்களுக்கு குடுக்குறது. ஸோ டெக்ஸ்ட்ல இல்ல. இது நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஃபெயின் அப்படிங்கிறதுக்கான மீனிங்ப்பா. சரியா? அத அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுக்கங்க. வில்லிங் அண்டர் த சர்க்கம்ஸ்டான்சஸ். அந்த சூழ்நிலை நம்மள விருப்பப்பட வைக்கும். இல்ல கட்டாயப்படுத்தி அது மேல ஒரு அன்ப செலுத்த வைக்கும். ஸோ அண்ட் ஃபெயின் இன் வேர்ஸ் மை லவ் டூ ஷோ. நான் என்ன பண்றேன், இந்த கவிதை வழியாகவது என்னுடைய அன்ப உன்கிட்ட காமிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இது மூலமாகவது நீ என்கிட்ட வந்து சேர்றியான்னு பார்ப்போம். என்னுடைய லவ்வ ஒத்துக்கிறியான்னு பார்ப்போம். தட் டியர் ஷி மைட் டேக் சம் பிளஷர்ஸ் ஆஃப் மை பெயின். நான் இந்த கவிதைய உங்களுக்கு சொல்றேன் இல்லைங்களா? இந்த கவிதையில என்னுடைய கஷ்டங்கள நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த கஷ்டம் என்னுடைய கஷ்டத்த பார்த்தாவது, அவ கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சு என்கிட்ட வருவாளான்னு பார்ப்போம். ஏன்னா நான் அன்பா கூப்பிட்டாச்சு. நான் இப்படிப்பட்டவன்னு எல்லாம் சொல்லி கூப்பிட்டாச்சு. அவ வரல. இப்போ என்னுடைய கஷ்டத்த பார்த்தாவது அவ வருவா இல்லைங்களா? ஸோ அந்த சென்டிமென்ட்க்காவது அவ விழுவாளான்னு பார்ப்போம். தட் எப்படிப்பட்ட டியர் மைட் டேக் சம் பிளஷர் ஆஃப் மை பெயின். நான் இப்ப காதல் வலியில இருக்கிறேன். அந்த பெயின்ல கொஞ்சம் பிளஷர் அவளுக்கு கிடைக்கட்டும். அது மூலமாகவது வர்றாளான்னு பார்ப்போம். பிளஷர் மைட் காஸ் ஹர் ரீட். ரீடிங் மைட் மேக் ஹர் நோ. அந்த பிளஷர் அடுத்தவங்களுடைய துன்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இன்பம் இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம ட்ராஜடி நெறைய படிக்கிறோம். நெறைய லவ் ஃபெயில்யூர்ஸ் வச்சு பாடல்கள் இருக்குது. வாழ்வே மாயம்னு ஒரு பாடல் இருக்குது இல்லைங்களா? இப்படி எக்கச்சக்கமான உனக்கென இருப்பேன் அப்படின்னு காதல் படத்துல. ஸோ நான் ஐம் அ 90ஸ் கிட்ஸ். அதனால அதுதான் எனக்கு எக்ஸாம்பிளா வருது. உங்களுக்கு புதிய பாடல்கள் ஜென்சி கிட்ஸ்க்கு என்ன இருக்குதோ அத நீங்க போட்டுக்கலாம். அந்த பாடல்கள் எல்லாம் காதலினுடைய அந்த வலிய சொல்லக்கூடியது. அந்த வலி மூலம் நமக்கு ஏதோ பிளஷர் கிடைக்க தானே செய்யுது. அந்த பிளஷர் அவளுக்கு கிடைக்கட்டும். பிளஷர் மைட் காஸ்க் ஹர் ரீட். அந்த பிளஷர் மூலமாக இந்த கவிதைய அவ படிக்கட்டும். ரீடிங் மைட் மேக் ஹர் நோ. இந்த வாசித்தல், இந்த பாடலை புரிந்து கொள்ளுதல் அவளுக்கு தெரிவிக்கும். நான் எவ்வளவு லவ்வோடு இருக்கேன் அவள்ட்ட அப்படிங்கிறத தெரிவிக்கும். நாலேட்ஜ் மைட் பிட்டி வின் அண்ட் பிட்டி கிரேஸ் obtain. I sought fit words to paint the blackest face of who. அந்த புத்தி மைட் நாலேஜ் மைட் பிட்டி வின் அண்ட் பிட்டி கிரேஸ் obtain. இந்த அறிவோடையோ இல்ல வந்து அந்த மனசோடைய அறிவுக்கும் மனசுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? மூளை சொன்னதை கேட்டா அது அறிவு. மத்தபடி கேட்டா அத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நான் என்னுடைய கஷ்டத்த சொல்லும் பொழுது, அவளுடைய அறிவுக்கு எட்டுன விதத்துல, அவளுடைய அந்த இரக்கத்துக்கு எட்டுன விதத்துல, அவ என்ன திரும்பி பார்ப்பா இல்லையா? ஐ சாட் ஃபிட் வேர்ட்ஸ் டூ பெயிண்ட் த பிளாக்கஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வு. என்னுடைய கஷ்டத்த நான் சொல்றதுக்கு சரியான வார்த்தைகள நான் பயன்படுத்துறேன். சிலர் வந்து அந்த கவிதைக்கே மயங்கிருவாங்க. அந்த நீயா நானாலலாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த கவிதைக்கு மயங்குறது இன்னைக்கும் இருக்குதுங்க. அதனால பெஸ்ட் வேர்ட்ஸ தேடி தேடி இந்த கவிதையில நான் போட விரும்புறேன். ஸ்டடியிங் இன்வென்ஷன்ஸ் ஃபைண்ட் ஹர் விட்ஸ் டூ என்டர்டெயின். புதிய விஷயங்கள எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு கவிதைய எழுதி அவள எப்படியாவது மயக்கிறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டடியிங் இன்வென்ஷன்ஸ். இன்வென்ஷன் புதுசா நான் படிக்கிறேன். புதுசா கத்துக்கிறேன். இன்னொரு கவிதைக்காரன்ட்ட இருந்து நான் கத்துக்கிறேன். ஃபைண்ட் ஹர் விட்ஸ் டூ என்டர்டெயின். எதுக்காக நான் அப்படி பண்றேன்? அவள எப்படியாவது தி பெஸ்ட்டா சொல்லணும் இல்லையா அவளுக்கு. அப்ப பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், ஷேக்ஸ்பியர் எல்லாரையும் நான் போய் படிக்கிறேன். படிச்சு தி பெஸ்ட்ட அவளுக்கு குடுத்து, அவள எப்படியாவது என்னுடைய காதல ஏத்துக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஆஃப் டர்னிங் அதர் லீவ்ஸ். இந்த அதர் லீவ்ஸ் அப்படின்னா, அ மற்ற இலைகள் பக்கம் நான் திரும்பும்போது, இந்த இலைகள் அப்படிங்கிறத விட்டு இத பேஜஸ்ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? லீவ்ஸ திரும்பி பார்த்து இவருக்கு ஒண்ணும் நடக்க போறதில்ல. இந்த அதர் லீவ்ஸ் அப்படிங்கிறது அன்னைக்கு லீவ் அப்படின்னா ஒரு பக்கங்கள சொல்லுவோம். அதர்ஸ் லீவ் அப்பாஸ்ட்ரோபி குடுத்திருக்காங்க. மற்றவர்களுடைய பக்கங்கள் அப்படின்னா, மற்றவர்களுடைய கவிதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாரி, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பென்சரா இருக்கட்டும், சாசரா இருக்கட்டும், இப்படி லவ் போயம்ஸ் நெறைய எழுதியிருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய கவிதைகள நான் திரும்பி பார்த்து, அதிலிருந்து தான் அந்த இன்வென்ஷன்ஸ ஸ்டடி பண்றேன். இப்ப நம்மள்ட்ட கவிதை எழுத சொல்லியாச்சுன்னா, நம்ம ஷேக்ஸ்பியருடைய சானட் 116 அப்படியே எழுதி, அ சாட் ஜிபிடி கிட்ட குடுத்தீங்கன்னா, அப்படியே இன்னைக்கு மாடர்ன் லாங்குவேஜ்ல அது மாத்தி குடுத்துரும். இதுதான் நான் எழுதின கவிதை அப்படின்னு குடுத்துர்றான். பட் இங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் மத்தவங்கள பார்த்து காப்பி பண்றதுக்கு ட்ரை பண்றேன்.
to see if thence would flow some fresh and fruitful showers upon my sunburned brain. அது படிக்கிறது மூலமா, கத்துக்கிறது மூலமா, அவங்கள கத்துக்கிறது மூலமாக என்னுடைய சன்பர்ன்டு பிரெயின், இந்த காஞ்சி போய் இத்து போய் இருக்கக்கூடிய என்னுடைய மூளைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான இந்த பொயட்டிக் எனர்ஜி கிடைக்குதா அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இந்த இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம தான் பிரிச்சிருக்கிறோம். சரிங்களா? சும்மாக்காச்சும் நம்மளுடைய வசதிக்காக பிரிச்சிருக்கிறோம். என்ன சொல்றாரு? நான் உண்மையான லவ்வ வெளிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றேன். அது வந்து ஒரு ஒரு என்விரான்மெண்ட் அப்படி ஆயிடுச்சுது என்னுடைய இதை வெளிப்படுத்துறதுக்கு அளவுல. அதனால அதை நான் ஃபாலோ பண்ணி போறேன். கவிதை மூலமாக என்னுடைய லவ்வ வெளிப்படுத்துறதுக்கு அவளை வந்து சம்மதிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ என்னுடைய பெயினை பார்த்தாவது அந்த பெயின் மூலமா அவளுக்கு ஒரு ப்ளஷர் கிடைச்சு அப்படியாவது அவள் திரும்புவாளா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னுடைய பெயினை வெளிப்படுத்துறதுக்கு, என்னுடைய கஷ்டங்களை அவள்கிட்ட சொல்றதுக்கு தி பெஸ்ட் வேர்ட்ஸை நான் யூஸ் பண்றேன். அண்ட் அதுக்கு நான் என்ன பண்றேன்னா புதிய விஷயங்களை கத்துக்கிறேன். அப்பதான் அவ வந்து திரும்பி பாப்பா என்ன. சும்மா எழுதுன அழுகாட்சி கதையே சொல்லிட்டு இருந்தோம்னா பார்க்க மாட்டா. அதனால என்ன பண்றேன், அதர்ஸ் லீவ்ஸ், மத்தவங்க எழுதுன கவிதைகளை நான் கத்துக்கிறேன். அதுல இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து நான் ஒரு கவிதையாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் அது மூலமாக இப்படி மத்தவங்களுடைய கவிதைகளை நான் கத்துக்கிறது மூலமாக என்னுடைய அந்த ட்ரையா இருக்கக்கூடிய பிரெயின், சன்பர்ன்டு பிரெயின், அதை வந்து கொஞ்சம் நான் ஃப்ரெஷ் ஆக்கிக்கிறதுக்கு முடியும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஃபைனல் பாருங்க. பட் வேர்ட்ஸ் கேம் ஹால்ட்டிங் ஃபோர்த் வாண்டிங் இன்வென்ஷன் ஸ்டே. ஆனா வார்த்தைகள் வரல. ஓகேங்களா? வார்த்தைகள் வரல. வேர்ட்ஸ் கேம் ஹால்ட்டிங் ஃபோர்த், நின்னு 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 வருது. அது அப்படிதான். இன்னொருத்தரை காப்பி பண்ணோம் அப்படின்னா வார்த்தைகள் ஃப்ளோவா விழாது. அது கிளாஸஸ்லயும் அப்படிதான். நீங்க கிளாஸஸ் எடுக்கிறோம், இப்ப நம்ம ப்ரொவைட் பண்றோம். சில சேனல்ஸ் 1, 2 பேர், அதுவும் ரொம்ப நல்ல அகாடமி வச்சு ரன் பண்ணக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஸ்லைட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி அங்க தூக்கி வச்சிடுறாங்க. ஓகே. பட் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது, நான் கொடுத்துருக்க பிக்சர்ஸ் எல்லாம் என்னுடைய ஓனா நான் கிரியேட் பண்ணது. அப்போ அந்த எசன்ஸ் நான் கொடுக்கக்கூடிய எஃபோர்ட் அவங்களால கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஸோ வேர்ட்ஸ் நின்னு நின்னு தான் அங்க வரப்போகுது. ஓகே. வாண்டிங் இன்வென்ஷன் ஸ்டே. இன்வென்ஷன் நேச்சர்ஸ் சைல்டு. புதுசா வருது பாத்தீங்களா? அது இயற்கையினுடைய குழந்தை. ஃபிளட் ஸ்டெப் டேம் ஸ்டடீஸ் ப்ளோ. அது வந்து எதுல நீந்தாது, எது வழியா பெருக்கெடுக்காது அப்படின்னா, நீங்க கத்துக்கிட்டீங்க, நான் உன்னை கத்துக்கிட்டேன், அது மூலமா இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா அங்க அது வராது. ஓகே. பாருங்க, இவர் நிறைய ஆதர்ஸ் கிட்ட இருந்து, நிறைய கவிஞர்கள் கிட்ட இருந்து விஷயங்களை கத்துக்கிட்டு போயம் எழுதி தன்னுடைய லவ்வரை கரெக்ட் பண்ணிடலாம்னு நினைச்சாரு. பட் என்ன, கத்துக்கிட்டாச்சு. ஆனா அதை வச்சு இவள கவிதை எழுதி மயக்கலாம்னா கவிதை வரமாட்டேங்குது, அங்கனே நிக்குது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுது, வாண்டிங் இன்வென்ஷன் ஸ்டே. இந்த புதுசா எனக்கு வந்த விஷயங்கள் நிக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். இன்வென்ஷன் நேச்சர் ஸ்டைல்டு, இயற்கையாக வரணும். இன்வென்ஷன் அப்படிங்கிறது ஒருத்தனை படிக்கிறது மூலமா நீ கவிதை எழுதிட முடியாது. கவிதை அப்படிங்கிறது நீ 4-5 பேரை படிச்சு அப்புறம் நீ இயற்கையாக ஓனா சிந்திச்சு எழுதணும். அதுதாங்க இந்த தீமை, மொத்த தீமை அதுதான். ஃபிளட் ஸ்டெப் டேம் ஸ்டடீஸ் ப்ளோஸ் அண்ட் அதர்ஸ் feet still seemed but strangers in my way. மத்தவங்களுடைய காலடி தடத்தில் நான் நடக்க முற்பட்டா அது வந்து வித்தியாசமாக இருக்கும். பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் மை வே, என்னுடைய வழியில ஒரு வித்தியாசமான ஒரு எடக்கு முடக்கான ஒரு ஆளாக அது அமைஞ்சிரும் அந்த பாணி. ஸோ மத்தவங்களுடைய பாதையில நடக்க விரும்பல. அதுதான் சொல்றாரு. Thus great with child to speak and helpless in my throes, writing my trot and pen, beating myself for spite. வரல எனக்கு மத்தவங்க வழியில நடந்து அவன மாதிரியே அந்த ஸ்டைல்ல கவிதை எழுதுறதுக்கு எனக்கு வரவே இல்லை. நான் என்னுடைய பெண்ணை சபிக்கிறேன். பைட்டிங்னா கடிச்சு எடுக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய பெண்ணை பாக்குறேன், பேனாவே, நான் எவ்வளவு ட்ரை பண்ணி என்னுடைய காதலிக்காக ஒரு கவிதை எழுதுன்னு இருக்கிறேன், நீ எழுத மாட்டேங்கிற. பேனாலேயே விஷயம் இருக்குது, மனசுல இருக்குது விஷயம் இல்லையா? பீட்டிங் மை செல்ஃப் ஃபார் ஸ்பைட். நீ இவ்வளவு பெரிய ஒரு ஏமாளியா, ஒரு இயலாதவனாக இருக்கிறியே அப்படின்னு என்ன நானே கழிஞ்சுக்கிறேன். ஃபூல் செட் மை மவுஸ் டு மீ, நாட் மவுஸ், மியூஸ். ஓகே. என்னுடைய தேவதை, அந்த எழுதுறதுக்கு ஒரு தேவதை வேணும், ஒவ்வொரு மியூசஸ் வேணும். ஸ்பென்சரும் அப்படி இன்வோக் பண்ணுவாரு. சரி, நான் இப்போ ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. கிரீக் மித் அண்ட் ரோமன் மித் ரெண்டுலையும் ஹவு மெனி மியூசஸ் ஆர் தேர்? ஒரு சுருக்கமா, ட்ராஜடிக்கான மியூஸ்
காமெடிக்கான மியூஸ், பொயட்ரிக்கான மியூஸ், லிரிக்குக்கான மியூஸ் இப்படின்னு ஒரு 10, 12 மியூசஸ் இருக்கு. அஸ்ட்ராலஜிக்குன்னு ஒரு மியூஸ் இருக்காங்க. இவங்கள எல்லாரையும் நம்மளுடைய ரைட்டர்ஸ் நெறைய இடங்கள்ல பயன்படுத்தியிருக்காங்க. கேள்வி பாயிண்ட் ஆஃப் வியூலயும் டிஆர்பிக்கு இத அடிக்கடி கேட்கறது உண்டு. இந்த மியூஸ் எதுக்கு? இந்த மியூஸ் எதுக்கு? அப்படின்ட்டு. ஸோ அந்த மியூசஸ ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? ஸோ என்னுடைய பேனாவ கடிஞ்சுக்கிறேன். என்ன நானே கடிஞ்சுக்கிறேன். என்னுடைய மியூஸ் அந்த தேவதை எழுதுறதுக்கு வரம் குடுப்பாங்க இல்லைங்களா? அந்த ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய மியூஸ் என்ன பார்த்து சொல்றாங்க, "அட லூசு பயல" அப்படின்ட்டு. என்ன சொல்றாங்க பாருங்க. "லுக் இன் தை ஹார்ட் அண்ட் ரைட்." அட சிட்னி, நீ எவனையோ பார்த்து அவன் எழுதுன மாரி எழுதி உன்னுடைய காதலிக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறியே, உன் காதல வெளிப்படுத்தணும்னு நெனைக்கிறியே, உன் மனச பாருடா. லுக் இன் யுவர் ஹார்ட். தை ஹார்ட்ன்னா உன்னுடைய மனச பாரு. அண்ட் ரைட். அத பார்த்து எழுது. அதுல தானே அவள் இருக்கிறா. அப்பதானே அந்த உண்மைய எழுத முடியும். நான் உனக்காண்டி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உனக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த லூசுத்தனம் இதெல்லாம் உனக்காண்டி தான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லு அவள்ட்ட. நம்மளும் அப்படித்தான். இப்ப நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அந்த மொழி நடைய வந்து ரொம்ப அஃபிஷியலா குடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனா அது நல்லா வொர்க் அவுட் ஆகாது. பட் நம்மளுடைய பாணி. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய நெறைய ஸ்லாங்ஸ் உங்களுக்கு அதில புரியாது. டயலெக்ட்ஸ் நான் சொல்லக்கூடியது. பட் இருந்தாலும் அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணுமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மொத்த ஸ்லாங்கையும் நான் குடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் அது ஒரு ஆர்டிபிஷியலா தான் இருக்கும். மனசுல இருக்கக்கூடியத தொறந்து நம்ம பேசிட்டோம் அப்படின்னா, ஒரு லைவ்லி கிடைக்கும். சரிங்களா? அதத்தான் இந்த போயம்ல பண்ணு அப்படின்னு அந்த மியூஸ், அந்த ஒரு தேவதை, அந்த பொயட்ட இன்வோக் பண்ணக்கூடிய அந்த தேவதை வந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ இதோட முடியுதுங்க. கவிதை இதோட முடியுது. இப்ப நீங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை, ரைட்டருடைய பயோகிராஃபி டீட்டெயில்டா படிங்க. அவருடைய முக்கியமான வொர்க்ஸ பத்தின டீட்டெயில்ஸ் வேணும். கவிதைய லைன் பை லைன் படிச்சிருங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கிளாஸஸ்ல இருக்கக்கூடியவங்க நீங்க வந்து டைரக்ட்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க. பார்ப்போங்க அடுத்த கிளாஸ்ல. தேங்க் யூ.